ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது நம்ம விஷால் அவங்க நடிப்பில் விளையாடுகிற ரத்னம் படத்தோட ரிவ்யூ. எஸ், ரத்னம் மூவி பற்றி பார்த்தோன்னா நம்ம விஷால் மற்றும் ஹரி அவருடைய கூட்டணியில் வரக்கூடிய மூன்றாவது படைப்பு. அதாவது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி பூஜை அப்படிங்கிற படத்துக்கு அடுத்து தான் இப்போ மூன்றாவது முறையாக ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க போது படத்தோட எதிர்பார்ப்பு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா பவானி சங்கர் ஹீரோயினோட மெயின் தான் இதோடைய ஸ்டோரின்னு சொல்லலாம். அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய கதை தான் இது. ஸோ அவங்க தான் ஒரு மெயின் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம் இந்த படத்து இதுக்கு. ஸோ அவங்க வச்சு தான் கதையை நகருது. நம்ம விஷால் பார்த்தீங்கன்னா அந்த பிரியா பவானி சங்கரை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, அதாவது நிறையா பக்கம் இருந்து அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதாவது பார்த்திங்கன்னா நிறையா கேங்ஸ்டர்ஸ்னு ப்ராப்ளம் வருது. அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஆந்திரா பார்டர்லேருந்து ரொம்பவுமே அவர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை தாண்டி பிரியா பவானி சங்கர் அவர் காப்பாற்றினாரா, எதனால் இந்த ப்ராப்ளம் வருது, என்னென்ன பிரச்சனை வருது, ஏன் வருது, இதெல்லாம் சந்தித்து அவர் எப்படி அந்த பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம பிரியா பவானி சங்கரை காப்பாற்றி எப்படி அவர் குடும்பத்தை எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறதா ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு ஸ்பீடாக கொடுத்துருக்கிற படம் தான் இந்த ரத்னம். ஸோ படத்தோட ஹைலைட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக விஷாலோடைய ஆக்டிங் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம விஷாலுடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப சூப்பராக கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அண்டு சென்டிமெண்ட் நல்லா ஒர்க்காக இருக்குது. அந்த மதர் சென்டிமெண்ட் ஆகட்டும், எப்போ ஹரி டைரக்ஷன் வரும் அது. ஸோ அந்த எமோஷன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்குது. அண்டு நம்ம தேவிஸ்ரீ பிரசாத்தோடைய மியூசிக் பாடல்கள் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட் இல்லைனாலும் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அது படத்துக்குரிய பக்கபலம். எங்கெல்லாம் படம் ஸ்லோவாகுதோ அங்கெல்லாமே வந்து இவருடைய மியூசிக் ஒரு பெரிய பங்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அண்டு படத்தில் இன்டர்வல் சீன் அண்ட் கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சொன்னால் ஸ்பாய்லர் ரிவ்யூ ஆயிரும். ஸோ இட்ஸ் ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக அந்த படத்தை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அண்டு இந்த படம் வந்து நம்ம ஹரிக்குமே பார்த்திங்கன்னா ஒரு செட் கம்பேக் கொடுக்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருக்குது. ஏன்னா அவருடைய ப்ரீவியஸ் வந்து யானை வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுக்கலன்னு சொல்லலாம். அண்ட் விஷாலும் அவர்களும் ரொம்ப ஒரு ஈகரான வெயிட்டிங் இருந்தாலும், ஏன்னா இப்போ மார்க் ஆண்டனி வந்து என்ன ஹிட் ஆனாலும் அது எஸ்ஜே சூர்யாவுடைய நடிப்பு தான் வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சே தவிர விஷால் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த படம் அவருடைய பெரிய கம்பேக்காக இருக்கும்னு சொல்லி நம்பலாம். அண்ட் சோலோ ரிலீஸ் அது மெயினாக பார்த்திங்கன்னா அரண்மனை 4 ரிலீஸ் ஆக வேண்டியது. அந்த படம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தள்ளி போயிருக்குது. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா இட்ஸ் சோலோ ரிலீஸ் ஆஃப்டர் லாங் பிரேக். தமிழ் மூவிக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வெளியே தான் வந்துட்டு இருக்குது எல்லா மூவிஸுமே, லைக் மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக ஒரு நேரடி தமிழ் படம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த வருஷத்தில் ஒரு சோலோ ரிலீஸ் ஆகி ஒரு கிராண்ட் ரிலீஸ் ஆன ஓப்பனிங் கிடச்சிருக்கு விஷாலுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் ஒரு நல்ல வெற்றின்னு சொல்லி நம்பலாம். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு முறை பார்க்கக்கூடிய படம் தான் இந்த ரத்னம். ஸோ உங்களுடைய பதிவுகளை நம்ம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.